புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நம்ம வந்து ஆஸ்துமா, நாள்பட்ட சளி, அதே மாதிரி சளி தொந்தரவு சார்ந்த விஷயங்கள், சைனஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் பேச போகிறோம். இதெல்லாம் நமக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் RS வேலுமணி சித்தா அண்ட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். ஸோ ஆஸ்துமா, சளி, சைனஸ் இந்த டாபிக் நம்ம பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி பொதுவாக உடலில் வந்து இந்த சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சளி பிடிக்கி, ஆஸ்துமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் யார் பண்ணுறான்னா மூச்சு மண்டலம், சுவாச மண்டலம்னு சொல்கிற ஒரு விஷயம். இங்கே யாரெல்லாம் இருக்கா? மூச்சு மண்டலம்னா நுரையீரல் மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது. இது மூக்களுடைய நாசல் பகுதிகளில் ஆரம்பித்து நம்மளுடைய உள்நாக்கு, டான்சில், அன்னப்பகுதி, தொண்டை, அதாவது குழல்கள், மூச்சுக்குழாய், நுண் மூச்சுக்குழல், காற்றறைகள், காற்றுப்பைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய சுவாச மண்டலம். சைனஸ் துவாரத்தையும் சேர்த்து தான். அப்போது ஒரு சளி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்தெந்த உறுப்புகளெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, ஒன்று சைனஸ் குழிகளாக இருக்கலாம், இல்லைன்னா நேசல் பகுதிகளில் ஒரு டீவியேஷனோ ஒரு பாலிப்ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இல்லை அல்லது லாஸ்ட் ஸ்டேஜ் நுரையீரலில் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, டைட்னஸ் வர்றது, வீசிங்கை ஏற்படுத்துறது, மூச்சு திணறல், அடுக்கு சளி, ரொம்ப நோஸ், ரன்னிங் நோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய மூச்சு மண்டலம், நுரையீரல் தொடர்ந்தது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு மூக்கின் நுனிப்பகுதியில் அந்த துவார பகுதிகளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா நம்ம நுரையீரல் தான். அப்போது அந்த நுரையீரல் எந்தெந்த விதத்துலலாம் பாதிக்கப்படுதுங்கிறது ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று அகக்காரணிகள், இன்னொன்று புறக்காரணிகள். வெளியில் இருந்தும் நுரையீரல் பாதிக்கப்படுது, உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்ட உணவு உள்ளுக்குள்ள பகுதியில், குடல் பகுதி, இந்த மாதிரியான விஷயங்கள், ரத்தத்தில் உள்ள பொருட்கள், இது எல்லாம் சேர்ந்தும் நம்மளுடைய நுரையீரலை, ஜீரண மண்டலம், இதெல்லாம் சேர்ந்து கூட நம்மளுடைய நுரையீரலை பாதிக்குது. இப்போது முதல்ல நுரையீரல் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம நுரையீரலை எப்படி பாதுகாத்துக்கிறது, சளி வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறது, ஆஸ்துமா வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறது, இந்த சைனஸ் துவாரங்களை எப்படி பத்திரப்படுத்துகிறது, இதெல்லாம் நம்ம தெரியணும். அப்படின்னா நுரையீரல் முதல்ல என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா, நுரையீரல் முக்கியமான வேலைகள், அதாவது நம்மளுடைய ஆக்சிஜனை உள்ளே கொண்டு பரிமாற்றம் கொடுக்கு. நம்ம ஆக்சிஜனை உள்ளே கொடுத்துட்டு உள்ள கெட்ட காற்றை, கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. இன்னொன்று, ரத்தத்தில் pH வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். இந்த pH லெவலை கண்ட்ரோலாக சீராக வச்சுக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் தான். எதன் மூலம்னா நல்ல ஆக்சிஜனை, குட் ஆக்சிஜனை உள்ளே கொண்டு கொடுக்கறது மூலமாக நம்மளோட pH வேல்யூவை மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் கிளாட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், பிளட் கிளாட் ஆகுறது. பிளட் கிளாட் ஆகுறதுனால தான் என்ன மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள், இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பிபி பேஷண்ட்டுக்கு, ஹார்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரத்தம் கிளாட் ஏற்படுறதுனால ஏற்படுது. இந்த கிளாட்டை குறைக்கிறது யார் அப்படின்னா நுரையீரல். எதன் மூலமாக அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் மூலமாக, சுவாசத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் மூலமாக அந்த இரத்த கட்டுகளை, அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டுகளோ அல்லது நீர் கட்டுகளோ, இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம், இந்த இரத்தத்தில் உள்ள கட்டித்தன்மையை கரைத்து டைலூட் பண்ணுறதோடு விடுறதில்லை, அதை டைலூட் பண்ணி மற்ற பார்ட்டுகளுக்கு, இப்போ வந்து ஒரு ரத்தத்தில் போகுது, அந்த இரத்த குழாய் மூலமாக அந்த கட்டிப்பட்ட இரத்தம் இதயத்தை போயிடக்கூடாது இல்லையா, அப்போ இதயம் பாதிக்கப்பட்டுரும். அப்போது அந்த மற்ற உறுப்புகளுக்கு அந்த இரத்த கட்டிகள் போக விடாமல் அதை டைலூட் பண்ணி இரத்த கட்டிகளை உடைச்சி அடுத்த உறுப்புக்கு போக விடாமல் தடுக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் தான். இது மாதிரி நிறைய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம மூர்ச்சை ஆகிறோம்ல, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்ம மயக்கம் ஆகுது. மயக்கம் ஆனால் அப்போ என்ன ஆகுது, நம்ம செல்களுக்கு, நம்ம மூளைக்கு, நம்ம நரம்பு மண்டலத்துக்கு சரியாக ஆக்சிஜன் போகலை. அப்போது அந்த ஆக்சிஜனை
கொண்டு சேர்க்கறது யார் அப்படின்னா நம்ம நுரையீரல். அப்போ அனைத்து செல்களுக்கும் நம்ம என்னதான் சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் கூட அந்த செல்களை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது, ஆக்டிவேஷன் நிலைக்கு கொண்டு போகக்கூடியது யார் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் தான். ஆக்சிஜனை சப்ளை பண்ணி எல்லா செல்களையும் நல்ல செயல்பாடை தூண்டுது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு கெமிக்கல் ஏஜெண்ட், அதாவது கெட்ட பொருள் வெளியில் உள்ளே இருந்தோ சாப்பிட்ட பொருளில் உள்ள வேதிப்பொருட்களோ இல்லை சுவாச முறையிலான ஒரு வேதிப்பொருட்கள் நிறைய நம்ம உடம்புக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அந்த வேதிப்பொருட்களை தேவையில்லாததை அதோட செயல்பாட்டை குறைச்சிட்டு தேவையான வேதிப்பொருள் நம்ம லங்ஸில் உருவாகிக்கிட்டு இருக்கு. அது நம்மளுடைய உயிர் வாழ்வதற்காக அந்த வேதிப்பொருளை அதிகமாக சுரக்க வச்சு நம்மளுடைய தேவையில்லாத வேதிப்பொருட்களோட வீரியத்தை செயல்பாட்டை குறைச்சிருது. அப்போ தேவையானதை அதிகப்படுத்துது, தேவையில்லாத கெமிக்கல் ஏஜெண்டை செயல் இழக்க செய்யுது. இந்த மாதிரி முக்கிய பணிகளை யார் செய்கிறா அப்படின்னா நுரையீரல் செஞ்சிட்ருக்கு. அப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசணும், நான் என்னுடைய மனதில் உதித்ததை என்னோடய அறிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா கூட இந்த பேச்சு மூலமாக தான். இந்த பேச்சை யார் கொடுக்கா அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் தான். இந்த நுரையீரல் ஏற்படக்கூடிய இந்த நுரையும் சளியும் இருக்க வேண்டிய அளவு இருந்தால்தான் நம்மளுடைய நான் நினச்சதை உங்ககிட்ட பேச முடியாது. ஏன்னா அந்த தொண்டை வரைக்கும் வரும், என்னடா உங்ககிட்ட பேசவே முடியாது. அப்போது நான் நல்லா பேசணும், ஸ்டக் இல்லாமல் ஒரு நல்ல முழுமையாக பேசணும் அப்படின்னா கூட இந்த நுரையீரல் தான் நம்ம இந்த பேச்சையே, நம்மளுடைய புரிதலை, நம்ம உணர்வுகளை நம்ம மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு முக்கிய உறுப்பு யார் அப்படின்னா நம்மளோட நுரையீரல் தான். அப்பேற்பட்ட இந்த நுரையீரலை நம்ம எந்த மாதிரியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த சளி, இந்த சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள், இந்த அலர்ஜிக் அதாவது ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அப்புறம் நுரையீரல் குழாய்கள், நுரையீரல் நுண்குழல்கள், இந்த மாதிரி காற்றுப்பைகள், இங்கே ஏற்படக்கூடிய சளி, கெட்ட பொருட்கள், சீழ்கட்டிகள் ஏற்படுது. இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக சில காய்கறிகள் சாப்பிடும்போது ஒரு கொழுப்பு, காய்கறிகளில் உள்ள ஒரு கொழுப்பு அந்த நம்மளுடைய நுரையீரலை எப்படி இன்ஃப்ளமேஷன் ஆக்குது, இதன் மூலமாக நுரையீரல் பாதிப்பு. இந்த விஷயங்களில் நுரையீரல் குழாய்கள்லையோ நுரையீரல் நுண்குழாய்கள்லையோ இல்லைன்னா நுரையீரலுக்கு வரக்கூடிய இரத்த சிரைகளில் ஏற்படக்கூடிய கிளாட்டு, சீழ்கட்டிகள், இந்த மாதிரி விஷயங்களில் அஃபெக்ட் ஏற்படும் போது நம்மளோட நுரையீரல் பாதிக்கப்படுது. இதில் இருந்து தப்பிட்டோம், இதை நுரையீரலை நம்ம பாதுகாத்துக்கிட்டோன்னா இந்த சைனஸ், ஆஸ்துமா, இந்த வீசிங், அடிக்கடி சளி பிடிக்கிறது, அலர்ஜி, அடிக்கடி தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிறது, கழுத்து பகுதி வலி, தலை சுற்றல், வெர்டிகோ, இந்த மாதிரியான மொத்த விஷயத்தில் இருந்தும் நம்ம பாதுகாப்பாக நம்ம உடம்பை வச்சுக்கிடலாம். நிச்சயமா அந்த நுரையீரலினுடைய பணிகளை ரொம்ப அழகான ஒரு விளக்கம் மூலியமா கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? வணக்கம்மா, நாங்க காஞ்சிபுரம் பேசுறோம். எந்த ஊர்லமா? காஞ்சிபுரம். சரி, உங்க பேரு? என் பேர் வந்து சிவசங்கரி. என் மகளுக்காக கேக்குறேன். என்ன வயதாகுதுமா மகளுக்கு? மகளுக்கு வந்து 24 வயசு. சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. என் மகளுக்கு 24 வயசு ஆகுதுமா. சரி. ஜுரம் அடிச்சதுன்னு தூக்கி போனோம், வயிறு வலி வந்துச்சு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பித்தப்பையில நீர் இருக்குன்னு சொல்றாங்க. பித்தப்பையில நீர் இருக்கான். ஓகே, சரிம்மா. அதனால சாப்பிட மாட்டா, வயிறு வலிக்குதுன்றா. சரி. இதுல வேற வீசிங் வேற வந்துச்சுமா. கண்டிப்பா. சரிங்கம்மா, மோஷன்லாம் ஃப்ரீயா போறாங்களா உங்க பொண்ணு? அதுதான் தெரியல. தண்ணி நிறைய குடிக்கிறானா? இப்ப குடிக்காங்க, அதாவது பாதிப்பு ஏற்பட்ட பிறகு தண்ணி நிறைய குடிக்காங்க. இந்த பித்தப்பையில கல், நீர்க்கட்டு எதனால் ஏற்படும்னா முறையான உணவு நம்ம உள்ளே கொடுக்கல, தேவையில்லாத உணவை போட்டாலும் அந்த பித்தப்பை டேமேஜ் ஆகும், தேவையான உணவை கொடுக்காம இருந்தாலும் இந்த பித்தப்பை டேமேஜ் ஆகும். இந்த ரெண்டு விஷயத்தில் அவங்க எதை கொடுத்தாங்க, சரியான சாப்பிடாம ஒரே டீ காஃபியை குடிச்சிக்கிட்டு ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணாங்களா, அல்லது தண்ணி சரியாக குடிக்கலையா, அல்லனா கொழுப்பு சார்ந்த உணவுகளை இவங்க சாப்பிடாம இருந்தாங்களா, அல்லது அளவுக்கு மீறிய கொழுப்பு உணவுகளை சாப்பிட்டாங்களா, இதில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய பித்தப்பையை பாதிச்சிருக்கு. அப்போ இந்த பித்தப்பையில் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது, அல்லது பித்தப்பைக்குள்ள கல், இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் ஏற்படுதுன்னா நம்மளுடைய உணவு மூலமாகத்தான். இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் டைஜஷன் ப்ராப்பராக
மெயின்டைன் பண்ணணும். இந்த பித்தப்பையில் உள்ள நீரையோ இந்த இன்ஃப்ளமேஷனையோ இல்லை அந்த கொழுப்பு கட்டிகளையோ கரைக்கக்கூடிய நிறைய அற்புதமான மூலிகை சாறு இருக்குமா, இதை நம்ம உள்ளுக்குள்ள மருத்துவ முறைகளாக தூண்டுதலுக்காக கொடுத்து அந்த இன்ஃப்ளமேஷனையோ அந்த நீர்க்கட்டையோ அல்லது அந்த கொழுப்பு கட்டையோ கரைத்து வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா இந்த பித்தப்பையில் உள்ள பிரச்சனை சரியாயிரும். மேலும் வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு நம்மளுடைய உணவு முறையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக பித்தப்பை லிவர் இங்கெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உடல் உழைப்பு, ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. இதற்கான சிகிச்சையும் கொடுத்து நம்ம எக்ஸசைஸையும் நம்ம பண்ணும்போது முறையாக நம்மளோட ஃபுட்டை டயட்டை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலும் குணமாயிருமா. முடிந்தால் நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். இதற்கு நிறைய மூலிகை சாறுகள் நம்மளுடைய ஆர்எஸ் வேலுமணி சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் இருக்குது. என்னென்னா அந்த மூலிகைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயங்களை எங்களை மாதிரி அனுபவமிக்க சித்த மருத்துவர்கள், இன்னும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமிக்க குடும்பத்திலேயே இந்த மூலிகை சாறுகளை கையாள்வதில் எங்களுடைய குடும்பமே மருத்துவ குடும்பம், பண்டுவர் குடும்பம் என்பதால் இந்த மூலிகைகளை எந்த மாதிரி பயன்படுத்தணும். இப்போ தும்பை இருக்குது அப்படின்னா இந்த தும்பை இலையை சாறை எந்த மாதிரி பயன்படுத்தினால் நமக்கு இந்த ஒரு இன்ஃப்ளமேஷனை குறைக்கலாம். இல்லை வல்லாரை இருக்குது, இந்த வல்லாரையை எப்படி மூலிகை சாறாக கொடுத்தோன்னா இந்த இன்ஃப்ளமேஷனை கரைக்கலாம். அல்லது மூக்கிரட்டை கீரை இருக்குது, மூக்கிரட்டை ஒரு அரிய மருத்துவம் இந்த நம்ம கால் பிளாடர் ஸ்டோனு, கால் பிளாடர் இன்ஃப்ளமேஷனுக்கெலாம். இப்போது இதை வெளியேற்றுவதற்கு இந்த மருத்துவ மூலிகையை எந்த ப்ரொபோஷனலில், எந்த மூலிகை வடிவில், எந்த காலகட்டத்தில் எந்த நோயாளிகளுக்கு கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் அனுபவம் மிக்க மருத்துவர்கள் இருக்கோம். இவங்கெல்லாம் எங்களுடைய மருத்துவர்கள் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ், முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதில் நான் ஏன் சொல்கிறேன்னா எங்களுடைய குடும்பம் ஒரு மருத்துவ குடும்பம் என்பதால் இதை நான் ஈஸியாக உங்ககிட்ட மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். இப்போ என்ன தான் நம்ம புத்தகத்தை படித்தாலும் நம்மளுடைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மருந்து. மருத்துவத்தை யார் கொடுக்க அப்படின்னா ஒரு அனுபவம் தான். இப்போ அந்த அனுபவம் ரீதியாக நான் பேசுகிறேன். அது என்னுடைய குடும்பம், தாத்தா, முன்னோர்கள், பூட்டன், இவங்க எல்லாருமே இந்த மூலிகைகளை கையாள்வதில் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த மூலிகை சாறுகளை உள்ளே கொடுத்து அந்த கால் பிளாடரில் ஏற்பட்ட, பித்தப்பையில் ஏற்பட்ட அந்த இன்ஃப்ளமேஷனை, நீர்க்கட்டியாக இருக்கட்டும், கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும், இதை முற்றிலும் கரைச்சிடலாமா. ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. முடிந்தால் நேரில் கூட வந்து பாருங்கள். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ இந்த நுரையீரலினுடைய பணிகள்லாம் என்னன்னு ரொம்ப அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. இப்போ நம்ம நுரையீரல் பார்த்தோன்னா அகக்காரணி, புறக்காரணின்னு பார்த்தோம். இந்த 2 காரணிகள் தவிர்த்து நுரையீரல் எப்போ பாதிக்கிறதுனா பிறவியிலேயே நுரையீரல் திஷ்யூலேயோ அல்லது சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே நுரையீரலின் 2 பகுதிகளில் ஒரு பகுதி மட்டுமே உருவாயிருது. இன்னும் சிலருக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு வயிற்றில் இருக்கும்போதே, கருவில் இருக்கும்போதே நுரையீரல் திசுக்களில் ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த நுரையீரலில் அந்த உள்ள டிஷ்யூ பகுதிகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நுரையீரல் பகுதி இருக்குது. இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு நுரையீரல், அதாவது 2 பக்க நுரையீரலுக்கு பதிலாக ஒரு நுரையீரல் மட்டுமே ஏற்பட்டது. அப்போ இவங்க என்ன லைஃப் லாங் எதை கேரி பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த ஒரு நுரையீரலை வைத்து வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்வாங்க. இதை நம்ம பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். அந்த அதாவது ஒரு பகுதி அந்த நுரையீரலை பக்குவமாக சளி தொற்று ஏற்படாமல், வைரஸ் தொற்று ஏற்படாமல், ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல், ஒரு கொழுப்பு இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் அந்த நுரையீரலை பாதுகாத்து வச்சுக்கிடணும். இப்போ அகக்காரணி பிறகு பார்க்கலாம். புறக்காரணிகள் அப்படிங்கும்போது வெளியில இருந்து நம்ம நுரையீரல் எந்த வகையிலலாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் சின்ன விஷயம், ஒரு ஸ்மெல் தான், ஒரு ஸ்மெல் பண்ணுறோம். இந்த ஸ்மெல் மூலமாக நம்ம நுரையீரல் பாதித்து நம்ம மயக்க ஸ்டேஜுக்கெலாம் போயிடுறோம். அப்போது அந்த காலத்தில் இலக்கியங்கள்லாம் கதை இருக்கும். எப்படின்னா ஒரு 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 லேடி தன்னுடைய கணவனை, துணையை தேடி வரும்போது இலக்கிய பாடல்கள் இருக்குது. அவர் என்ன வகையான பூவை அணிந்து கொண்டு வந்தார், தும்பை பூவையா, வாகை பூவையா, இதை வச்சே அவங்க போரில் வெற்றி அடைந்து வந்தார்களா அல்லது போருக்கு போகிறாங்களா. ஏன் இந்த தும்பை பூவை சூடிக்கொண்டு நம்ம ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா,
இந்த மூர்ச்சை ஆயிடுவாங்க. போருக்கும் போகும்போது அடிபட்டு அதில் மயக்க நிலையில் அனைவரும், அதாவது போர் பண்ணுறவங்க போயிடுவாங்க. அப்போது அந்த தும்பைப்பூ, தும்பைச்சாறு, அந்த ஸ்மெல் வந்து அந்த மூச்சையை, அதாவது நம்ம மயக்க ஸ்டேஜை கலைஞ்சு விடுது. அப்போ மயக்க நிலையை ஆனவங்களுக்கு மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு அந்த தும்பை பயன்படுது போல் அகக்காரணிகளில், நம்ம புறக்காரணிகளில் ஒரு ஸ்மெல் நம்மளை வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஒரு ஆல்கஹாலில் உள்ள கெமிக்கல் ஏஜெண்டோ, ஒரு புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்துலேயே, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் நுரையீரல் அஃபெக்ட் ஆகணுங்கிறது கிடையாது. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா 80% புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருந்தாலே நம்மளுடைய நுரையீரல் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஒரு பெயிண்டோட கெமிக்கல் ஸ்மெல் உள்ளே போகுது. ஒரு தூசி, ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறாங்க, அந்த தூசியோட ஸ்மெல் உள்ளே போகுது. ஒரு பனி இருக்கிற இடம், ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், இல்லை ஒரு ஏசிக்குள்ளேயே இருக்கும், இதில் உள்ள ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட்டிக்கிள், ஒரு கெமிக்கல் ஏஜெண்ட் உள்ள ஒரு தூசி மூலமாக உள்ளே போகும்போது நம்மளோட நுரையீரல் மட்டுமல்ல, நம்ம நாசில் துவாரம், அப்புறம் மூச்சுக்குழல், அந்த அன்னம், டான்சில், இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு மூச்சு மண்டலம், சைனஸ் குழிகள், இங்கே எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. அப்போ இந்த இன்ஃப்ளமேஷனால், தொடர் இன்ஃப்ளமேஷன் எதை கொண்டு போய் முடியும் அப்படின்னா ஒரு ஆஸ்துமாவில் கொண்டு நம்ம விடுது. அப்போ இந்த ஆஸ்துமா வர்றதுக்கு முந்தைய நிலை, அதாவது சைனஸாக இருக்கட்டும், அடிக்கடி சளி பிடிக்குங்கிற சூழலாக இருக்கட்டும், இல்லை அடுக்கு தும்மல், அலர்ஜி, இப்போ ஒரு காளானே நம்ம சாப்பிட்றோம், இந்த காளானில் உள்ள ஒரு கொழுப்பு அமிலம் வந்து ஒரு நம்மளுடைய நுரையீரலை ஒரு இன்ஃப்ளமேஷனை ஆக்குறது மூலமாக அலர்ஜிக் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு நம்மளை வந்து லாங் டைம் அதை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா முதல்ல அது கோழைகளாக சளியாக ஃபார்ம் ஆகும். இதே சளி நம்ம மூச்சு குழல்களில் ஓரப்பகுதியில் இருக்கும், அதுக்கப்புறம் மூச்சின் நுண் குழாய்களுக்குள்ளே ஓரப்பகுதிகளில் போகும், அப்புறம் காற்றுப்பைகள். ஏன்னா இந்த காற்றுப்பைகள் தான் மிக முக்கியம் நமக்கு. ஏன்னா வெளியிலேருந்து காற்றை அந்த உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தத்தில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதியே மெயின் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றுப்பைகள், ஆல்வியோல்ஸ். இங்கே தான் நம்ம வந்து காற்று பரிமாற்றம் நடக்குது. ரத்தத்தில் இருந்த கெட்ட கார்பன் டை ஆக்சைடை வாங்கி வெளியில் தள்ளுது, வெளியில் உள்ள ஆக்சிஜனை வாங்கி நம்மளுடைய ரத்தத்தில் பாஸ் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்குமே ரத்தத்தில் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கு. இப்போ இந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னா நம்ம மயங்கிடுவோம். ஆக்சிஜனுக்கு பதிலாக வேறு ஒரு கார்பன் டை ஆக்சைடோ, நைட்ரஸ் ஆக்சைடோ, நைட்ரஸ் சயனைடோ, இந்த மாதிரி விஷயங்கள். சிலர் இருக்காங்க, பூனையோட கழிவு, நாயோட கழிவு, இந்த இடத்துல அந்த நாய் மலம் கழிக்கி அந்த இடத்துல நம்ம இருக்கோம், அது அனைவருக்குமே ஒத்துக்கிடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கழிவுகளில் சில தேவையில்லாத சுவாசம் மூலமாக உள்ளே போகக்கூடிய ஒரு சில காற்றுகள் இருக்குது. இந்த காற்று உள்ளே போகும்போது நம்மளுடைய நுரையீரல் பாதிக்கப்படும். அப்போ இந்த நுரையீரல் நம்ம நினைக்கும் ஒரு பூனை தானே, பூனை யூரின் தானே, நாயோட மலக்கழிவு தானே, இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டா நமக்கு சரியாயிருங்கிற அவசியம் கிடையாது. அந்த மலக்கழிவில் வரக்கூடிய ஸ்மெல் கூட நம்மளுடைய நுரையீரலை முற்றுமாக பாதிக்கப்படுறதுக்கும் அந்த நுரையீரலில் உள்ள ஃப்ளூரா பகுதியில் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துறதுக்கும் முக்கிய பங்கு இருக்குது. இதை ஏற்பட்டு லாங் டைமாக கிரானிக்காக இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருந்துக்கிட்டே அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும். அந்த நுரையீரல் பகுதிக்கு இரத்த ஓட்டமோ காற்றோ சரிவர வரலை அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ் ஏற்பட்டு அங்கே முறையான சுருங்கி விரிகிற தன்மை குறையும். அப்போது நெஞ்சு மார்பு பகுதி வலிகள் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், சுவாசம் நம்ம பலவீனமாகி மூர்ச்சி ஆயிடுவோம், மயக்கத்தில் வந்துடுவோம். சிலருக்கு உட்கார்ந்து எந்திரிக்கும் போது கிடினஸ், தலை சுற்றி ஏற்பட்டு இது அனைத்துமே நம்ம நுரையீரலை பார்த்து மூளை நரம்பு மண்டலத்தையும் சேர்த்து பாதிக்கு. அப்போது இந்த நுரையீரல் எத்தனை உறுப்புகளையும் அடுத்தடுத்த உறுப்புகளையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து புறக்காரணிகளில் வருது. இந்த புறக்காரணிகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நுரையீரலை பலப்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமா. அதாவது நுரையீரல் என்னென்ன காரணத்தினால பாதிக்கப்படுது அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொன்னீங்க. இலக்கிய பாடல் குறிப்பிட்ட விஷயத்தை கேட்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை மருத்துவத்தை நம்ம எந்த அளவுக்கு மறந்து போயிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ வந்து புறக்காரணிகள் சொன்னீங்க, அகக்காரணிகள் ஏதாவது இருந்தால் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ அகக்காரணிகள்ங்கிறது நம்ம உண்ணக்கூடிய உணவு, சரியாக தண்ணி குடிக்கலை, அப்போ ரத்தத்தில் தேவையில்லாத ஃபேட்டு, தேவையில்லாத ஒரு பித்த அமிலம் ரத்தத்தில் ஆட் ஆயிடுது. சிலருக்கு பார்த்தீங்க டைஜஷன் ப்ராப்ளம் ஆயிரும்.
இப்போ இந்த கால் பிளாடர் ஸ்டோனோ இல்லை ஃபுட்டு கரெக்டாக எடுக்காமல் ஒரே டீயும் காஃபியும் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க எல்லாருமே கவனமாக கேட்டுக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய கல்லீரல் வீக் ஆகும், கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். கல்லீரல் சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதோடு மட்டுமல்லாமல் அங்கே உள்ள தேவையில்லாத ஒரு அமிலம் யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ சரியாக ஃபுட் எடுக்கலை, சரியாக தண்ணி குடிக்கலை, தேவையில்லாத அவுட் சைட் ஃபுட்டு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வெளியில் இரவு நேரத்தில் ஒரே ஃப்ரைடு ஃபுட்டு, ஒரே சிக்கனோ ஃப்ரைட் ரைஸோ இந்த மாதிரி ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்காங்க. அப்படின்னா இதில் முதல் எதிரி யார் அப்படின்னா நம்ம நுரையீரலுக்கு ஆயில் தான். ஆயில் முதல் எதிரி. அதுக்கப்புறம் கீழே இருந்து எழக்கூடிய காற்று, அதாவது வெளிப்புறத்துலேருந்து நிறைய காற்று சொல்லிட்டேன். உள்பகுதியில் மலம் சரியாக கழிக்கலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ கேஸ் இருக்குது. அதாவது மெக்னீஷியம், சல்ஃபர், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி மல்டி கேஸஸ் இருக்குது நம்மளோட வயிற்றுக்குள்ளே. கேஸாக அது வெளியில் போயிடுச்சு அப்படின்னா சேஃப். மலம் சரியாக ஃப்ரீயாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம சேஃப். நம்ம சேஃபுங்கிறத விட நம்மளுடைய உள்ளுறுப்புகள் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் சேஃப். அப்போ உள்ள ஆர்கன் எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வாழலாம். அப்போது உள்ள சரியாக மோஷன் சரியாக போகலை, இல்லை யூரின் வெளியே போக வேண்டிய கழிவுகள், தாது உப்புக்கள், மெட்டல்ஸ்லாம் வெளியில் போகலை அப்படின்னாலும் ரத்தத்தில் ஆட் ஆயிரும். அதே ரத்தம் நம்ம நுரையீரலுக்கு பாஸ் ஆகுது. அப்போ அந்த பாஸ் ஆகக்கூடிய அந்த சிரைகள் பகுதியில் அந்த ரத்தத்தில் ஒரு கட்டித்தன்மை, கிளாட் அங்கங்கே ஏற்படும் போது இந்த நுரையீரலை சுற்றி இன்ஃப்ளமேஷன் ஈஸியாக ஏற்படும். அப்போது உள்ள இப்போ தண்ணி நம்ம ஒன்று குடிச்சிடுறோம். இந்த தண்ணி பகுதிகளில் தண்ணி குடிக்கும்போது அதில் ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ, இப்போ எல்லோரும் என்னென்னா ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாட்டர் நான் குடிக்காமல் இருக்க மாட்டேன்னு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டரில் எக்கச்சக்க பாக்டீரியா வைரஸ் நிறைய இருக்குது. இது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கூலிங்காக குடிக்கிறத மக்கள் அனைவருமே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த குளிரில் தான் கிருமிகள் நல்லா க்ரோத் ஆகும். அப்போ இந்த க்ரோத் ஆகிற ஒரு கிருமியை நம்ம தண்ணி மூலமாக குடிக்கும்போது உடனே யார் அஃபெக்ட் ஆகிறா? முதல்ல மூச்சுக்குழால், நாசில் இந்த மாதிரி பகுதிகள் முதல்ல, அதுக்கு அடுத்த கட்டம் நுரையீரல் அஃபெக்ட் ஆகுது. அப்போ ஒரு கிருமி அங்கே போய் இருந்து ஒரு இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு பகுதியை கெடுத்துருது. அந்த இடத்துக்கு ப்ராப்பராக ரத்த ஓட்டமோ காற்று ஓட்டமோ வருவதை குறைச்சிருது. அங்கே ஒரு கெட்ட திரவம் ஒரு ஸ்டோர் ஆகிடுது. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற உணவு உள்பகுதி, அதாவது குடல் பகுதி, இரத்த பகுதி அனைத்துமே சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய நுரையீரலும் நல்லா பலமாக இருக்கும், பலவீனம் இன்றி இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உயிர் வாழ முக்கியமானதே நுரையீரல் தான். இதை தான் நம்ம முக்கியமாக பாதுகாக்கணும். இங்கே இருந்து தான் இதயம், மற்ற உறுப்புகள் அனைத்துமே இயங்குறது யாரால அப்படின்னா நம்ம நுரையீரல் தான். அப்படிப்பட்ட நுரையீரலை உள்ளுக்குள்ளே இப்போ ஒரு ஹீட் வருது அப்படின்னா ஒரு சீல் கட்டி தாக்குறதுக்கு எப்படி ஒரு பிம்பிளோ கைப்பகுதி கால் பகுதியில் ஒரு கட்டிகள் ஃபார்ம் ஆகி சீல் வடியுதோ அதே போன்று நம்மளுடைய நுரையீரல் பகுதிகளிலையும் ஒரு சீல் கட்டிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம தவிர்க்கணும். நம்ம உணவு மூலமாகவும் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதன் மூலமாக இந்த நுரையீரல் கட்டிகளை தவிர்த்திடலாம். நல்லா தவிர்த்துட்டோம் அப்படின்னா நுரையீரலை பலப்படுத்திடலாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம ஆஸ்துமா, சளி, நாள்பட்ட சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நுரையீரலினுடைய பணிகள் என்ன, இதில் நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு என்ன காரணமாக இருக்குது, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். RS வேலுமணி சித்தான் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்றைய டாக்டர் ஆன் கால்ல இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், உங்க பேரு? எந்த ஊர்ல இருந்துமா? ஈரோடு. உங்க பேரு? பிரியதர்ஷினி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்க மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 34 வயது ஆகுதுங்க மேம். சரி. பாத்துட்டீங்கன்னா எனக்கு உடம்பு ரொம்ப கனமா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குங்க மேம். விரல் பாத்துட்டீங்கன்னா வீங்கி இருக்குங்க மேம். சரி, வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்களாம்மா? இல்லைங்க மேம், இல்லை மேம். காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க மேம். தசை பகுதி, கெண்டைக்கால் தசை, அங்கெல்லாம் வீக்கம் இருக்கா? வலிக்குது, ஓகே. வீக்கம் இருக்கா? இல்லைங்க மேம், இல்லைங்க. கை மட்டும் விரல்கள் வீங்குது, பக்கத்துல இருக்கிற விரலும் வீங்கி இருக்கு மேம். இப்போ ஒரு போனை பிடிச்சா கூட என்னால ரொம்ப நேரம் பிடிக்க முடியல மேம், கட்ட விரல் எல்லாம் வலிக்குது. சரி, இப்போ இது நீங்க வெயிட் எவ்வளவுமா இருக்கீங்க? வெயிட் கொஞ்சம் அதிகமா தான் இருப்பாங்க மேம். அதான் வீட்டில் தான் இருக்கீங்களோ, வேலைக்கு போகல? சரிம்மா, இது தேவையில்லாத ஃப்ளூடு ஒன்று உங்கள் உடம்புல நீர் அதிகமாகுது. அடிக்கடி சளி எதுவும் பிடிக்குதா?
பிடிக்கும் மேம், எப்பயாவது பிடிக்கும். சைனஸ் பிரச்சனை இருக்குங்க மேம். மோஷன் எப்படிம்மா போகுது? போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரொம்ப டைட்டா போச்சுங்க மேம். இப்ப பரவாயில்லைங்க. அதாம்மா, நம்மளுடைய உணவு முறை சரியில்லை அப்படிங்கும்போது ரத்தத்தில் தேவையில்லாத ஃப்ளூடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வெயிட்டு அதான் நம்ம வெயிட்டாக ஃபீல் பண்ணுறது, நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ஒரு இடத்துல நின்று வேலை செய்ய முடியாது. இந்த வேலை செய்யலாம்னு நினைப்போம், செய்ய முடியாது, நமக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். இதெல்லாம் யார் தர? அந்த விரல் வீக்கம்ங்கிறது ஒன்று எதனோட அறிகுறி அப்படின்னா, ரத்தத்தில் தேவையில்லாத ஒரு நீரோ கொழுப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதோட அடையாளம். இது சரியாக மலம் வழியாக பிரியலை, சரியாக யூரின் வழியாக வெளியே போகலை, மாறா நமக்கு ரத்தத்திலே இருக்குது. இது ரத்தத்திலே இருக்கிறதுனால நமக்கு அந்த ரத்தம் வந்து ரத்த ரத்தத்தில் சத்து மட்டுமே இருக்க வேண்டிய இடத்தில் தேவையில்லாத கழிவு ஆட் ஆகும்போது நம்ம எங்கெல்லாம் அதிகமாக ஓரளவு வேலை கொடுக்கும் அப்படின்னா அந்த பகுதிகள், பர்டிகுலராக காலுக்கு நடக்கிறோம் அப்படின்னா கால் பகுதிக்கு தொங்க போட்டு உட்காரனா கால் வீக்கம் ஏற்படும். சிலருக்கு கைப்பகுதிகள், சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா விரல்களில், சில குறிப்பிட்ட விரல்களில் வீக்கம் ஏற்படும். இது கூட சளி பகுதியாக நீர்க்கட்டுகளாக இருக்கலாம். சளி இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த மாதிரி கைப்பகுதிகள் வீங்கும். சைனஸ் இருந்தால் கூட இந்த கைப்பகுதிகள் வீங்கும், கால் பகுதிகளும் வீங்கும். அப்புறம் ஃபேஸ் பகுதியும் வீக்கமாக இருக்கும். உடல் எடை அதிகம் போல் நமக்கு ஒரு வெயிட்டாகவே தென்படும். இது எதனோட வெளிப்பாடு அப்படின்னா, ரத்தத்தில் ஒரு ஃப்ளூடு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஃப்ளூடை வெளியே அனுப்பணுமா, அதுக்கான மருத்துவ முறைகள் நம்ம கொடுக்கணும். உள்ளே கொடுத்துட்டு நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது இந்த வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். மேலும் நீங்கள் சைனஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த சளிப்பகுதி, சைனஸ் குழிகளில் உள்ள சளியெல்லாம் நல்லா வெளியே ஏற்றிட்டு ஒரு நசிய முறைகளோ இல்லைனா உள்ளுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளமேஷனை கரைக்கக்கூடிய மருத்துவ முறைகளோ உள்ள நம்ம மூலிகை சாறு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேஷன் முற்றிலும் குறைஞ்சிருமா. ரத்தத்தில் உள்ள இன்ஃப்ளமேஷனும் குறைஞ்சிரும், இந்த சைனஸ் துவாரங்களில் உள்ள இன்ஃப்ளமேஷனும் குறைஞ்சி நமக்கு சைனஸில் காற்று மட்டும் இருக்கும், ரத்தத்தில் சத்து மட்டும், கெட்ட நீர் இல்லாமல் இருக்கும். இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்குள்ள பிரச்சனை 100% குணமாயிரும். முடிந்தால் நேரில் கூட வந்து பாருங்கள். உணவு முறைகளை கரெக்டாக சாப்பிடும்போது இது முழுமையாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். நாகர்கோயிலிருந்து பேசுகிறேன் மேம். எந்த ஊர்மா? நாகர்கோயில். சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் மீனா மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்கு மேம். பையனோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாமா? பையனுக்கு வந்து 27 வயசு ஆச்சு மேம். அவனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நுரையீரலில் புண்ணு இருக்கதா சொல்லி 1 வருஷமா மருந்து எடுக்க சொன்னாங்க, எடுத்தோம். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு மருந்து எடுக்கல. அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலை. இப்போ அவனுக்கு சாப்பாடு சாப்பிடும்போது நெஞ்சுக்குள்ளே நிற்குங்க. அது எதுவும் பிரச்சனை எதனால அப்படின்னு? கண்டிப்பாமா, இந்த நுரையீரலில் ஏற்பட்டக்கூடிய ஒரு புண்ணு, ஒரு இன்ஃப்ளமேஷன் நமக்கு பசியை அதிகப்படுத்தாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே புண்ணு இருக்குது. இந்த காற்று நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் போனால் தான் பசி கூட ஏற்படும். இந்த தச வாயுக்கள், சாப்பாடை கொடுக்கறதுக்கு ஒரு வாயு இருக்குது, கெட்ட காற்றை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வாயு இருக்குது. இந்த சுவாசம் மூலமாக போகக்கூடிய இந்த ஆக்சிஜன் தான் அத்தனை வேலையுமே செய்யுது. அப்போ பசிக்கணுன்னா கூட ஆக்சிஜன் சரியாக போகலை அப்படின்னா பசிக்காது. அப்போ நுரையீரலில் ஏற்பட்ட புண்ணை முதல்ல ஆற்றணுமா. முடிந்தால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இந்த சீழ்கட்டியை, புண்ணை நம்ம ஏற்படுத்தினதை நல்லா வடுதெரியாமல் அந்த இன்ஃப்ளமேஷனை வெளியே அனுப்பணும். அதுக்கு நல்ல மூலிகை சாறுகள் இருக்குது. இதை நம்ம கொடுத்து அந்த புண்ணை ஆற்றிட்டு, இந்த புண்ணை ஏற்பட்டதற்கான காரணத்தை முதல்ல நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரி, உங்கள் பையனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியை கேட்டு உங்களுடைய சூழ்நிலை, எந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கீங்க, என்ன மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறாரு, எந்த ஸ்மெல் அவருக்கு பிடிக்கலை, எதனால் இந்த மாதிரி சீர்கட்டி ஏற்பட்டுச்சு, இல்லை ஒரு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டதா, இல்லை ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டதா, இல்லை ஒரு பிரெட்டு சாப்பிட்றோம், பிரெட்டு தானே நம்ம நினைக்கும். அந்த பிரெட்டில் உள்ள பூஞ்சை காளான் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிரெட்டில் பூஞ்சை நாள் கழித்து தான், ஒரு 10 நாள் கழித்து தான் அந்த பூஞ்சை வந்து வெளியில் தெரியும். இல்லை அந்த 2 நாளுக்கு அடுத்து தாண்டிட்டு அப்படின்னா அந்த பிரெட்டில் வந்து உள்ளுக்குள்ளே அந்த பூஞ்சைகள் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பூஞ்சைகளோடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் இந்த நுரையீரல் பகுதிகளில் தொற்று ஏற்பட்டு இந்த சீழ்கட்டிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, புண்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புண்கள்னால் என்னென்னா சீழ்கட்டிகள் தான். இந்த புண்ணு எப்படி கையில் புண்ணு ஏற்பட்டு ஒரு திரவம் வெளியேறி, ரத்தம் வெளியேறி, நீர் வெளியேறுதோ, அதே போன்று நம்ம நுரையீரல் பகுதிகளிலும் சீழ்கட்டிகள் ஏற்பட்டு புண்ணு ஏற்பட்டு அந்த சீல் வெளியே வந்து இந்த சீல் ரத்தத்தில் கலந்து பசியை ஏற்படுத்தாது. ரத்தத்தில் ஒரு சீல்ங்கிறது என்னது? வெளியேறக்கூடிய கெட்ட அமிலத்தன்மை, கெட்ட
காற்றுக்கள் அடங்கிய ஒரு கெட்ட பொருள். இதை முறையாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வராது, டைஜஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும், ரத்தத்தில் சத்து இருக்கும். இதே சீலானது கெட்ட நீரானது ரத்தத்தில் கலக்கும்போது லிவர் பாதிக்கப்படும். லிவர் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கால் பிளாடர் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கால் பிளாடரே இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணைய பகுதிகள் அலர்ச்சிகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டால் அடுத்தடுத்த உறுப்புகளையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக இந்த சீல் கட்டி ரொம்ப நாளாக இருக்குன்னா அது வந்து ஒரு கேன்சர் கட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு டியூபர்குலோசிஸாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் உள்ள இதயத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இன்ஃப்ளமேஷன் இதே சீலானது கலந்து நம்மளுடைய, ஏன்னா 2 நுரையீரலுக்கு இடையில் தான் யார் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இதயம் செயல்படுறது. அப்போ அந்த இதயம் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை சுற்றியும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரத்தத்தில் இந்த சீலானது கலக்கும் போது இரத்த பகுதிகளில் கிளாட், இரத்த பகுதிகளில் ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் கட்டிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மற்ற உறுப்புகளுக்கு செல்லும் போது, பாஸ் பண்ணும்போது, செல்லுகளுக்கு பாயும் போது அந்த செல்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புண்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த சீல்கட்டியை ஆற்றுவதற்கு நம்மளுடைய வைத்தியசாலையில் நல்ல மூலிகைச்சாறு இருக்குது, பட்டைச்சாறு, வாய் விலங்கப்பட்டைன்னெலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இதெல்லாம் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் நல்ல மூலிகைச்சாரை நம்ம உள்ளுக்குள்ளே கொடுத்தோன்னா எப்பேற்பட்ட ஆறாத புண்களாக இருக்கட்டும், சீல்கட்டிகளாக இருக்கட்டும், முற்றிலும் சரியாகி நல்ல இரத்த ஓட்டத்தையும் நல்ல காற்றோட்டத்தையும் நம்ம நுரையீரலுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது நார்மலாகவே சரியாயிருமா, பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம வந்து ஆஸ்துமா, சளி, சைனஸ் இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக RS வேலுமணி சித்தான் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், உங்க பேரு? எந்த ஊர்ல இருந்து சார்? யாருக்கா கேக்குறீங்க சார்? உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வயசு 60. சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எனக்கு ரைட் சைடு மூக்குல வந்து மூச்சு விட சிரமமா இருக்கு. ஆமா, நான் வந்து ஸ்கேனு எடுத்துட்டேன், நுரையீரல் டெஸ்ட் எடுத்துட்டேன். சரி, பாலிப்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. மூக்கு பகுதிகளில், உள்பகுதியில் சதை வளர்ந்தாலும் இந்த மாதிரியான மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படும். என்ன தொழில் பண்றீங்க? நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து 2020 வந்து இப்ப கொஞ்சம் நல்லா ஆகி, சரி, நானே சமைச்சு சாப்பிட்டு இருக்கேன். சம்சாரம் இல்ல. வெரி குட். சரி, L4 L5 தேய்மானம். சரி, அதனால இந்த சைனஸ் வந்து எனக்கு 2017 இருந்து ஒரு மூக்குல மட்டும் சளி அப்படி கொட்டும். நீங்களே நல்லா கேளுங்க, சொல்லி முடிச்சிடுறேன். சாப்பிட்டா சளி வரும். ஓகே. மத்தியான சாப்பாடு சாப்பிடும் போது தண்ணி உழவும், சாப்பிட்டா சளி வரும். அதுக்கப்புறம் நின்றோம். நானும் மூக்குக்கு சிடி ஸ்கேன் எடுத்துட்டேன், வயிற்றுக்கு நுரையீரல் பகுதியும் எடுத்துட்டேன். சரி. ஆனா டாக்டர் நுரையீரல் பகுதி எதுவுமே இல்லை அப்படின்ட்டாரு. எதுவுமே இல்லைன்ட்டாங்க. மூக்குல வந்து லேசா பெண்டு இருக்கு, லைட்டா எறும்பு. சரி, நேஷனல் டிவிஎஸ் உங்களுக்கு அந்த இது இருக்கும். இதுக்கு போய் நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா இந்த வயசுல ஆஸ்பிரின் மாத்திரை போடுறதால வேண்டாம். சரி, சரியா. இப்போ நீங்க மூச்சு விட சிரமமா இருக்கு, வேற எதுவும் பிரச்சனைகள் உபாதைகள் இருக்கா? வேற அந்த எலும்பு தேய்மானத்துக்கு மாத்திரை மருந்து போட்டுட்டு இருக்கீங்க. சரிங்க ஐயா. இப்போ நீங்க எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், சைனஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இது அனைத்துக்குமே நம்ம உணவு சரியில்லாத போது தான். நான் உங்களுக்கு வெரி குட் சொன்னேன்னா, சமைத்து சாப்பிடுகிறேன் என்று சொன்னீங்க. இது ஒரு நல்ல விஷயம், அதை அப்ரிஷியேட் விதமாக நான் வந்து வெரி குட் சொன்னேன். இப்போது அந்த உணவு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஒரே இட்லியும் தோசையும் காய்கறிகள் இல்லாமல் இருந்தால், ஒரு சத்துக்கள் நிரம்பி இல்லாத உணவாக இருந்தால் நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். நீங்கள் ஒரு தூசி நிறைந்த இடத்துல இருக்கீங்க அல்லது குளிர்ந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய வேலை சம்பந்தமாக சுற்றுப்புற சூழலில் ஏற்படக்கூடிய சுவாசம் மூலமாக உங்களுக்கு நேஷல் பகுதிகளில் ஒரு பாலிப்ஸ் ஏற்பட்டு அது டீவியேஷனை ஏற்படுத்தி இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு உள்ள மூச்சு போகிறதுக்கு சிரமப்படுது. அதுக்கப்புறம் சொன்னீங்க, சாப்பிட்டாலே உடனே எனக்கு வேல் நோக்கி சளி வந்து அடைக்குது அப்படின்னு. இது எதனால் ஏற்படும்னா 2 விஷயத்தால். ஒன்று, சாப்பிட்ட உணவு அலர்ஜி ஏற்படுத்துறதுனால ஒரு கோலை வந்து ஊறிக்கிட்டே இருக்கும், அதனால் ஏற்படலாம் ஒன்று. அல்லது கேஸ் அதிகமாக இருந்தால், நம்ம சாப்பிட்ட உடனே நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த அமிலமானது, பித்த அமிலம் மேல் நோக்கி எழும்போது இந்த தொண்டையில் பகுதியில் அடைப்பு ஏற்படும். அதாவது சாப்பிட்ட உடனே ஏற்படும்,
சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உணவு ஜீரணம் ஆன பிறகு இது வந்து செட்டில் டவுன் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க சாப்பிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து தண்ணீர் குடித்தால் இந்த மேல் நோக்கி எழக்கூடிய அந்த பித்த அமிலம் இல்லைன்னா கெட்ட வாயு மேலே வராமல் கீழே உணவு நல்லா ஜீரணம் பண்ணுறதுக்கு நல்ல ரத்தங்கள் அங்கே போய் ஜீரணம் நடந்து கீழே இறங்க வேண்டிய மொத்த கேஸு கெட்ட கழிவு எல்லாம் கீழ் நோக்கி போயிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக சைனஸ் குழிகளில் உள்ள சளியை இன்ஃப்ளமேஷனை வெளியே அகற்றுவதற்கு நம்ம ஒரு சைனஸ் சளியை வெளியேற்றக்கூடிய கோழையை வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை சாறை நம்ம உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த சளியை முற்றிலும் சைனஸ் துவாரங்களில் ஏற்படக்கூடிய இந்த நேசல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை கரைத்து வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா நேசல் பகுதி நல்ல நேராகவே ஆயிரும். ஏன்னா இந்த வளைவை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா அங்கே தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட பொருள், பாலிப்ஸ், வீக்கம், இந்த இன்ஃப்ளமேஷன் தான் அந்த நேசல் பகுதியை டீவியேஷன் ஆகுது. இப்போ ஒரு ஆப்ரேஷன் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் வருவாங்க, மூக்கிலே பல ஆப்ரேஷன் போட்டிருப்பாங்க. ஒரு தடவை நம்ம அந்த பாலிப்ஸ் எடுத்தால் மீண்டும் வராதுங்கிற அவசியம் இல்லை, வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய சுவாச முறையை, மூச்சு முறையை, நாடியை சுத்தி பண்ணுறத, நம்ம உணவை இதெல்லாம் சரி பண்ணாமல் நம்ம நேசல் டீவியேஷன் நேராக ஆகாது, பாலிப்ஸ் கரையாது. அப்போ ஒரு தடவை பாலிப்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுக்கீங்க, டீவியேஷனை பண்ணுறீங்க ஆப்ரேஷன், அப்போ மீண்டும் வருது. அப்போ நம்ம யாரை சரி பண்ணணும்? நம்மளை தான் சரி பண்ணணும். நம்மளுடைய சுவாச முறையை சரி பண்ணணும், உணவை சரி பண்ணணும். அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். நம்ம சாப்பாட்டு மூலமாக தான் இதெல்லாம் ஏற்படுது. அல்லது வெளிப்புற சுற்றுச்சூழல் ஸ்மெல், ஒரு ஏசியில் இருக்கும், ஒரு தையல் தைக்கும், தூசி உள்ளே போகுது, துணியில் உள்ள தூசி உள்ளே போகுது, இல்லை நம்ம கட்டட பணியாளர்களாக இருக்கிறோம், அந்த அதில் உள்ள சிமெண்ட் தூசி உள்ளே போகுது, இல்லை பெயிண்ட் தொழில் பண்ணுறோம், அந்த பெயிண்டில் உள்ள ஸ்மெல் உள்ளே போகுது, இப்படி ஏதோ ஒன்று. இல்லை செல்லப்பிராணிகள் நிறையா வளர்க்கும், அதில் உள்ள சின்ன சின்ன முடிகளோ அல்லது அதில் உள்ள துர்நாற்றங்களோ பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போகுது அப்படின்னா நீண்ட நாள் இந்த பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சுவாச பாதைகள், நுரையீரல்கள் அத்தனையுமே கோழைகளுடன் கோர்த்து அதன் கூடாரமாக, கோழைகளின் கூடாரமாக மாறிவிடும் அந்த சுவாச மண்டலம். அப்போது இதை முழுமையாக கரைச்சி வெளியே எடுக்கணும். இந்த கோழையெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா மூலிகை சாறுகளை கொடுக்கணும். அப்புறம் நம்மளுடைய உணவை சரிப்படுத்தணும். அப்புறம் நல்ல பிராணன் பண்ணணும், யோகா பண்ணணும். நிறைய காற்றை உள்ள விடணும். நல்ல ஆழ் மூச்சு பயிற்சி இதை நம்ம பண்ணணும். அதோடு சேர்த்து நாடி சுற்றி வெளியே, அதாவது உள்ள தேவையில்லாத காற்றை வெளியே விடணும், நல்ல காற்றை உள்ளுக்குள்ளே இழுத்து நல்லா ஹோல்டு பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பாலிப்ஸ் நசியம் முறையெல்லாம் இருக்குது நம்மளுடைய வைத்தியசாலையில். இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இயற்கையாகவே அந்த பாலிப்ஸ் கரைஞ்சி டீவியேஷன் கரெக்ட் ஆயிடும். இதெல்லாம் பண்ணி இந்த உங்களுடைய பாலிப்ஸை, சைனஸ் பிரச்சனையை, உங்களுடைய ஜீரண மண்டல பிரச்சனையை முற்றிலும் சரி பண்ணிடலாம். ஏன் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம வந்து ஆஸ்துமா, சளி, சைனஸ் இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நுரையீரலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிட்டு இருக்கோம். RS வேலுமணி சித்தா அண்ட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்றைய டாக்டர் ஆன் காலில் இணைந்து நமக்கு இதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ நுரையீரலை வந்து பாதிக்கக்கூடிய காரணங்கள் வந்து ரொம்ப அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. நுரையீரலை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்? கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொரு மக்களுமே தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் நிறைய நம்ம டிப்ஸாகவே போய் பார்த்துடக்கூடாது. ஏன்னா ஒரு டிப்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகும், இன்னொரு டிப்ஸ் அலர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஏன்னா மிளகு கூட சாதாரண நமக்கு மிளகுங்கிறது ஒரு 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இந்த மிளகே சிலர் உடம்புக்கு ஒத்து வராமல் ஒரு அலர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த குறிப்புகள் உணவே மருந்து அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கொள்ளணும். இப்போ இந்த சளியை வெளியே அகற்றுறதில் யாரெல்லாம் மெயினாக இருக்காங்க அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்குது, பச்சிலை மூலிகைகள். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சிலர் இருக்காங்க நிறைய மூலிகைகள் வீட்டிலே சாப்பிடுவாங்க, ஆனாலும் லாங் டேர்மாக எடுக்கக்கூடாது. எந்த ஒரு மருத்துவத்தையுமே ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகக்கூடாது. ஒரு மருந்து அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் எடுக்கணும். அப்படி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது பச்சிலை மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா துளசி, வெற்றிலை, அப்புறம் ஆடாதோடை, வேலிப்பருத்தி இலை, குப்பைமேனி இலை, வல்லாரை இலை, தும்பை இலை, தும்பை பூ, இது எல்லாமே இது போன்ற பல மூலிகைகள் இருக்குது. இதை எல்லாமே மூலிகை சாறுகளாக நம்ம பயன்படுத்தணும். எந்தெந்த ப்ரொபோஷனலில் அந்த சாராக ஏற்படுத்தி நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது. அல்லது நீங்கள் வீட்டிலே எனக்கு ஈஸி வழியில் பண்ணணும் அப்படின்னா
நல்ல ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, துளசி இலைகள் எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க, சுக்கு எடுத்துக்கோங்க, நம்மளுடைய அடுத்து சித்திரத்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமருந்து, இதெல்லாம் இடித்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டு தட்டி கொதிக்க வைத்து ஒரு பனை வெல்லம் சேர்த்து குடிக்கும்போது அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளாக இருக்கட்டும் அல்லது இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும், கோழைகளான இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும் அல்லது கொழுப்புகளினால இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும், இது அத்தனையுமே இந்த மூலிகை சாறு, அதாவது இந்த கொதிக்க வைத்து குடித்த கஷாயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், நான் சொன்ன அந்த மூலிகை சாறுகள் இதையும் எடுத்துக்கலாம். இதை ரெண்டையுமே நம்ம குடிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அவகாசம் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ரத்தம் சுத்திகரிப்பதற்கு ஒரு கால அவகாசம் இருக்கும், 120 நாள். நம்ம எந்த ஒரு மருத்துவத்தையும் எடுக்கிறது ஒரு மண்டலம் 48 நாள். இந்த கால அவகாசத்தில் நம்ம மருந்துகளை எடுத்தோம் அப்படின்னா அந்த நுரையீரல் கோழைகள் முற்றிலும் வெளியே போயிடும், மோஷன் வெளியே வந்துடும். ஒரு இன்ஃப்ளமேஷன் கெட்ட கொழுப்பாலையோ இல்லைன்னா கெட்ட நீர்களாலோ நீர்க்கட்டுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நுரையீரலில். இதையெல்லாம் முழுமையாக அகற்றுறதுக்கு உணவுகளில் கீரைகளாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிராமங்களில் இந்த சீசனில் விளையக்கூடிய நிறைய இந்த மழைக்காலம் ஆனாலே முசுமுசுக்கை கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை எக்ஸ்பெஷாலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷனை முற்றிலும் வெளியே அனுப்பிடும். மூக்கிரட்டை கீரை, இந்த கீரையை நம்ம சமையலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலில் உள்ள இன்ஃப்ளமேஷன் மட்டும் இல்லைங்க, நம்ம கல்லீரலில் உள்ள இன்ஃப்ளமேஷனை கூட முழுமையாக அகற்றி வெளியே போயிடும். ஆனால் எடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம எடுக்கணும். எந்த ஒரு மூலிகைகளை கையாளும் போதும் அதோட விஷயத்தில் தான் சேர்த்து சாப்பிடணும். ஒரு மூலிகையோட இன்னொரு பொருள், தேவையில்லாத ஒரு பொருளை போட்டோன்னா தேவையில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நமக்கு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காகவே மக்களுக்கு பலப்படுத்துது, அதாவது பயன்படும் விதமாக, மக்களுடைய நுரையீரலை பலப்படுத்தும் விதமாக நம்மளுடைய RS வேல்மணி சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் இந்த மூலிகை இலைகளின் சாறுகளை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி சாறு வடிவத்தில் வச்சுருக்கோம். இந்த மூலிகை சாறுகளை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நான் சொன்ன பொருட்கள் தவிர்த்து நிறைய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய, சளியை கோழைகளை அகற்றக்கூடிய மருந்துகளை நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா நல்ல சளிகள் கொழுப்புகள் அனைத்தும் கரைந்து இன்ஃப்ளமேஷனை விரட்டிடும், சீழ்கட்டிகளை குணப்படுத்திடும், சீல்களை வெளியே அனுப்பிடும். இதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நம்ம நுரையீரலை பலப்படுத்தி பக்குவமாக நல்ல வலிமையாக ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நுரையீரல் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தாக இருக்கும். எந்த ஒரு நோயும் அண்டாமல் நம்ம அதாவது வலி இல்லாமல் வாழ்வதற்கும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் யார் காரணம் அப்படின்னா இந்த நுரையீரல் தான். இதை வலிமையாக வைக்கிறதுக்கு மூலிகை சாறுகளை பயன்படுத்தியோ அல்லது உணவு முறைகளை பயன்படுத்தியோ நம்ம வலிமையாக நம்ம நுரையீரலை மாற்றிக்கொண்டோமானால் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக வாழலாம். நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகை பயன்பாடுகளை ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். என்னென்ன மூலிகை இதற்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக எந்த ஒரு மருத்துவருக்குமே நோயாளிகளை குணப்படுத்துறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். நிச்சயமாக எல்லா நோயாளிகளையுமே நீங்கள் குணப்படுத்துவதா இருந்தாலும் கூட RS வேலுமணி சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் எதுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி? கண்டிப்பாக நம்மளுடைய மருத்துவமனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் சர்க்கரை வியாதியினால் பாதித்தவர்களுக்கும் ஆஸ்துமா பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம சுவாச மண்டலம் பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக நிரந்தரமாக தீர்வு கொடுத்துட்ருக்கோம். எப்படி அப்படின்னா இதை ஈஸியாக சரி பண்ணக்கூடியது அதாவது சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சர்க்கரை வியாதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்போ சர்க்கரை இருக்குது அப்படின்னா கழுத்து வலி, கைவலி, ஃப்ரோசன் ஷோல்டர், முழங்கால் முட்டி வலி, கால் பகுதியில் கருத்து போகுதல், கணுக்கால் வீங்குதல், இந்த மாதிரியான அதாவது டயபெட்டிக் அல்சர், சுகரால் புண்ணு ஏற்பட்டு கால்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்காக. அதாவது டயாலிசிஸ் எந்த ஸ்டேஜில் நடக்கு அப்படின்னா சிறுநீரகம் செயலிழந்துருது. ஏன்னா சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய தாது உப்புகளை முறையாக வெளியேற்றலை, அதிகப்படியான சர்க்கரை போய் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதிப்படைய செஞ்சிருது. அதோடு மட்டுமல்லாமல் நம்ம நுரையீரலை சுற்றி உள்ள தேவையில்லாத அதை ஆஸ்துமாவாக இருக்கட்டும், சைனஸாக இருக்கட்டும், அடிக்கடி சளி பிடிக்கிறதா இருக்கட்டும், அலர்ஜியாக இருக்கட்டும், அது மட்டுமல்ல பெண்கள் தொடர்பான, அதாவது பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறவங்க, அப்போ அவங்களுடைய கர்ப்பப்பையை பக்குவப்படுத்துவதாக இருக்கட்டும், இது அத்தனைக்குமே நிரந்தரமாக சரி பண்ணிட்டு வரோம். இதோடு மட்டுமல்லாமல் வர்ம சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. வர்ம சிகிச்சைக்கு நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அவ்வளோ பிரசித்தி பெற்றவர்கள். இவங்க வலி, அதாவது மருந்தே வேண்டான்னு நினைக்கிறவங்க
இருக்கிறவங்களுக்கு மருந்தில்லா மருத்துவ முறைகளும் இருக்குது வலிகளுக்காக. இப்போ நுரையீரல்லாம் மருந்து இல்லாமல் நுரையீரலை சரி பண்ண முடியாது. ஒரு கல்லீரல் எடுத்துக்கிட்டோன்னா கல்லீரலுக்கு உள்ள இன்ஃப்ளமேஷனை வெளியே அனுப்புறதுக்கு மூலிகை சாறு கொடுக்காம சரி பண்ண முடியாது. ஆனால் உடல் பகுதிகளில் இந்த வர்ம பகுதிகளில் ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்து வர்ம பகுதிகளில் வலியை, அதாவது நம்மளுடைய ஸ்கெலிட்டல்னு சொல்லக்கூடிய எலும்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகளையோ இல்லை தசைப்பகுதிகளில் வலியையோ சரி பண்ணுறதுக்கு இந்த வர்ம சிகிச்சை பயனளிக்குது. இதை நம்ம பயன்படுத்தலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை சாறுன்னு நான் சொன்னேன், இதை சரி பண்ணுறது, இதை கொடுக்கறது, என்ன ப்ரொபோஷனலில் கொடுக்கறது, இதை பக்குவப்படுத்துறதில் எங்களுடைய மூதாதையர்கள், ஏன்னா நாங்கள் எங்களோட பூர்வீகம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கேரளாவில் இருந்து வந்த ஒரு பண்டுவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். பண்டுவம் அப்படின்னாலே மருத்துவம்னு அர்த்தம். இது நாங்கள் வந்து கேரளாவில் இருந்து வந்து பண்டாரவிளைங்கிற ஒரு கிராமத்தில் எங்களுடைய தொழிலே மருத்துவத்தை தவிர்த்து வேற எந்த தொழிலும் கிடையாது. அப்போ அந்த மூலிகளை கையாள்வதில் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வந்து மூலிகைகள் கையாள்வதற்கும் நிறைய ஒரு அறிவு வேணும். இந்த மூலிகைகளை எந்தெந்த விதத்தில் எந்தெந்த நோயாளிகளுக்கு பார்த்த உடனே ஒரு நோயாளிகளுக்கு என்ன உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மூலிகை சாறை கொடுத்தால் சரியாகும் அப்படிங்கிறத முழுமையாக நாங்கள் கண்டறிந்து இந்த உள்ளுக்குள்ள எந்த உறுப்பையும் பலப்படுத்துறதுக்கும் வலிமையாகிறதுக்கும் இந்த மூலிகை சாறை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பலப்படுத்தி நோய் இல்லாமல் வாழலாம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மருத்துவ முகாம் அப்படின்னா கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் வர்ற 12ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோம். டிவியில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய மருத்துவ முகாம் மருத்துவர்களை பார்க்குறதுக்கு எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்திக்கோங்க. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மருத்துவ சிகிச்சை அளிப்பதோடு அவங்களுடைய வாழ்க்கைக்கான முறைகளையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கோம். இதையும் நீங்கள் பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டாக்டர். இன்றைய டாக்டர் ஆன் காலில் நேரலையில் எங்களோட இணைந்து கொண்டமைக்கு மிக நன்றி டாக்டர். நேர்களே இதே மாதிரி மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.